சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய தலைவர் 171 படமாக உருவாகி இருந்த படம் தான் கூலி. இந்த படத்தை லோகேஷ் இயக்கியிருந்தார். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் அண்மையில் ரிலீஸ் ஆன இந்த படம் கலவையான விமர்சனங்களை தான் பெற்றது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் அனைவரும் கொண்டாடி தீர்த்த படம்னா கூலின்னு சொல்லலாம். ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை லோகேஷ் எந்த மாதிரி காட்டியிருக்க போறாரு, ஒரு விக்ரம் படம் ஒரு லியோ படம் மேலே எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்ததோ அதை விட 1000 மடங்கு கூலி படத்தின் மீது எதிர்பார்ப்பு வச்சாங்க ரசிகர்கள். ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாத்தையுமே சொதப்பிட்டாரு லோகேஷ். படத்தில் திரைக்கதையும் இல்லை, மேக்கிங்கும் இல்லை, சுத்தமாக லாஜிக்கே இல்லை. இப்படியெல்லாம் ஒரு படத்தை லோகேஷ்கிட்டேருந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. ஏன் சமீப காலமாக வர படங்கள் இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே திரைக்கதை எழுதுறதில்லை, கதை எழுதுறதில்லை, ஏன் லாஜிக்குங்களை பார்க்கறதே கிடையாது. அனைத்து பிரம்மாண்ட இயக்குநர்களும் மண்ணு கவ்விய இந்த 2025 இன்னும் ஒரு வெற்றி கூட தமிழ் சினிமாவில் பதிவு செய்யலை. 1000 கோடி என்றெல்லாம் சொல்லப்பட்டு வந்தாலும் 500 கோடி தான் கூலி படம் வசூல் செய்தது என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அடுத்த படம் ஜெயிலர் 2, இந்த படத்தை விறுவிறுப்பாக நெல்சன் அவர்கள் எடுத்துட்டு இருக்காரு. இப்போ இந்த படம் தான் 1000 கோடி வசூலிக்கும் என சொல்லப்பட்டு வருது. ஆனாலும் 1000 கோடியை நான் கொடுக்குறேன்டா ரஜினிக்காக அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிக்காக ஒரு கதையை சொல்லியிருக்காராம் நாக் அஸ்வின். நாக் அஸ்வின் யாருன்னா சமீபத்தில் கல்கி அப்படின்ற படத்தை பிளாக் பஸ்டர் படமாக கொடுத்தாரு. அதே போல தான் இப்போ கல்கி 2வும் எடுத்துட்டு வராரு. இந்த கல்கி 2ல ஒரு முக்கியமான சீனுக்கு ரஜினிகாந்த் நடிக்க வேண்டும் என கேட்டாராம். ஆனால் அது இப்போ பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. அது நடக்குமா நடக்காதான்னு தெரியல. ஆனாலும் ரஜினியிடம் ஒரு கதை சொல்லியிருக்காராம். பிரம்மாண்டமான இந்த கதையை ரஜினிக்கும் பிடிச்சு போயிருக்கான். அதனால் ரஜினி ஓகே சொல்வாரா அப்படின்றத பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். ஒருவேளை ரஜினி இந்த படத்துக்கு ஓகே சொன்னார்னா கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் 1000 கோடி அடிக்கிற படம் நாக் அஸ்வின் மற்றும் ரஜினி இணைய போகிற படமாக தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. மேலும் ரஜினியோடைய திரைப்பயணத்திலே ஒரு வித்தியாசமான கதைகளத்தோடு இந்த படம் இருக்கும் எனவும், இந்த படத்தால் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஆடியன்ஸையும் தியேட்டருக்கு கொண்டு வரும்படி இருக்கும். அந்த அளவுக்கு சயின்ஸ் ஃபிக்ஷனல் படமாக இந்த படம் உருவாக போகுது என நாக் அஸ்வின் பேசியிருந்தார். ஏற்கனவே நாக் அஸ்வின் அவர்களுடைய இயக்கத்தில் கல்கி 2ல கமல்ஹாசன் நடிக்கிறதுனால கண்டிப்பாக ரஜினியோட படத்துலையும் கமல்ஹாசன் ஒரு முக்கியமான கெட்டப்பில் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாக் அஸ்வின் மற்றும் படம் வருமா வராதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.